வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது விபிஎஸ் கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ரொமான்ஸ் ஃபேண்டசி ஒரு மான்காவை தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதோட உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த பக்கம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது விபிஎஸ் கிளாஸ் தமிழ். டேப்பையாங், உன் மேலே என்ன லேடி சுபைக்கு எதுவும் லவ் ஃபீலிங் இருக்கா? அது சரி, நான் ஒத்துக்கிறேன், நீ பார்க்க ஏதோ நல்லா தான் இருக்க. ஆனால் உன்னோட கேரக்டர் அது 50 வயசு கிழமை மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது லேடி சுபைக்கு ஏன் உன்னை பிடிச்சிச்சு ஆண்ட்ரி? அது உனக்கே கொஞ்சம் ஹார்ஷாக தெரியலையா? இப்போ சிலன்னு சொல்கிறா, டேப்பையாங் எப்பயுமே கிழமை மாதிரி பேச மாட்டான், எப்பயாச்சும் பேசுவான். சிஸ்டர், நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே தெரியலையே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரே வயசில் இருக்கவங்களுக்கு வர லவ்வெல்லாம் கொஞ்ச நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களே அதை மறந்துடுவாங்க. நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணால் போதும். ஆனால் நம்ம இன்னும் எவ்வளோ காலத்துக்கு தான் வெயிட் பண்ணுறது? ஆல்ரெடி 2 மாதம் ஆச்சு. ஆனால் இந்த கிஃப்ட் வரது நிற்காமல் வந்துக்கிட்டு இருக்கு. ஏன் இந்த உருளைக்கிழங்கு கூட வந்துக்கிட்டே இருக்குது. ஃபாலில் ஆரம்பித்து இப்போ வின்டரே வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நாளில் பிரின்ஸ் ஹிவானோட பர்த்டே வேறு வரப்போகுது. நமக்கு இன்னும் நேரமே பத்தலை. சீக்கிரமாக நம்ம இதை எல்லாத்தையும் சரி பண்ணி அதே மாதிரி நம்மளால் ரொம்ப நாள் உட்காந்துருக்கவே முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது ஹீரோட அக்கா கேட்குறாங்க, அதுக்குன்னு இப்போ நம்ம என்ன தான் பண்ண முடியும்? இப்போ நம்ம உட்காந்து வேறு வழியெல்லாம் யோசிக்க முடியாது. இப்போ நான் ஒரு ஆம்பளையாக தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அவள்கிட்ட போய் நேராக சொல்லணும், கண்டிப்பாக அவனால் முடியும் டேப்பையாங் அப்படின்னு அவங்க அக்காங்கிட்ட கத்த. அதெல்லாம் சரி, நீ போய் அவகிட்ட என்னன்னு சொல்ல போகிற? நல்ல கேள்விதான் ஆண்ட்ரி. அதுக்கான ஐடியா ஃபுல்லாகவே நான் ரெடி பண்ணிட்டு அவகிட்ட நேராக போயிட்டு, நீங்கள் ஒரு க்ரௌன் பிரின்சஸ், நான் ஒரு சர்வெண்ட், என்னால் உங்கள் கூட சேர முடியாது அப்படின்னு நேராக சொல்லப்போ. இல்லை, நீ அப்படி சொன்னேன்னு சொன்னால் அவளுக்கு உன் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ் இன்னமும் அதிகமாக தான் ஆகும். இது ஒரு குழந்தைத்தனமான ஐடியாவாக இருந்தாலும், என்னது குழந்தைத்தனமான ஐடியாவா அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது அங்கே ஆண்ட்ரி தின்ன உருளானுக்கு போய் அவளோட தொண்டையில் அடைச்சிக்குது. இது சொல்கிறதுக்கு சிம்பிளாக இருக்கலாம், ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பெரிய பிரச்சனையை இழுத்துட்டு வந்து விடும். இல்லை, எனக்கு புரியலை. நல்லா கவனிட்டப்பையாங், ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் புரியும். நீ மட்டும் இதை இப்படி பண்ணுன்னு சொன்னால் என்ன நடக்குங்கிறது தெரியுமா? எப்பயுமே பொண்ணுங்க அவங்க காதலுக்கு தடை சொன்னதுக்கு அப்புறமாட்டி தான் அந்த காதல் மேலே இருக்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கும். இப்போ சரியாக சொல்லணும்னா, ஒரு ரொமான்ஸ் நாவலில் வர ஹீரோயின் மாதிரி அவளே நினச்சிப்பா. அவளோட காதலுக்கு எல்லாருமே எதிராக இருக்கிற மாதிரியும் அவளோட காதல் நிறைவேறாமல் போகிற மாதிரியும் அவளே நினச்சிப்பா. இதனால் அவள் மேலே வச்சிருக்க காதல் இன்னுமே அதிகமாகும். அக்கா, என்ன நீ இதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறியா? ஆண்ட்ரி சொல்கிறதுலையுமே ஒரு நல்ல பாயிண்ட் இருக்குது. அதை நம்ம ஈஸியாக எடுத்துக்கக்கூடாது. என்னது இது எப்படி இருக்குன்னா, கிளர்ச்சி கலந்த தடை செய்யப்பட்ட ஒரு கவர்ச்சியான காதல் மாதிரி இது தெரியுது. இதை நம்ம லேசாவே எடுத்துக்கவே கூடாது. என்னதுப்பா அது? என் அக்காவுமே அவ பக்கமே சேர்ந்து தலையாடுறா. ஓப்பனாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நீ அவங்க கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுன்னு சொன்னால் அது கண்டிப்பாக பெரிய பிரச்சனையில தான் போய் முடியும். என்ன கேட்டீங்கன்னா, அவங்க ஓ மேலே வச்சிருக்க ஃபீலிங்ஸை நம்ம மாற்றியே ஆகணும். அப்படி மாற்றணும்னு சொன்னால் நம்ம இதுலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். சரி, எனக்கு புரியுது. ஆனால் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? உனக்கு அந்த ஹெட்மேடு ஹிவான் தெரியும்ல, அவங்கக்கிட்ட நம்ம உன்னை பற்றி தப்பான நியூஸை சொல்லுவோம். கண்டிப்பாக லேடி சுபிக்கு க்ளோஸாக இருக்கிறவங்க கிட்டேருந்து இதை கேட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக இதை நம்பி தான் ஆவாங்க. அருமையான ஐடியா கொடுத்த யாண்ட்ரி. சரி, நம்ம பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படின்னு யாண்ட்ரி கத்துறா. இப்போ அந்த ஹெட்மேட் சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் சொன்னதை நான் போய் அப்படியே சொன்னேன், அதுக்காண்டி என்ன அவங்க கண்ணாப்புனான்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் இதை எல்லாமே பொய்ன்னு நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். அதோட அவங்க உங்களை பற்றின ரூமர்ஸை கேட்டு ரொம்பவே கோவப்பட்டாங்க. அப்போ அதனால் நீங்கள் அவங்க கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்களா அப்படின்னு யாண்ட்ரி கேட்குறா. இப்போ ஹீரோ யோசிக்கிறான், ஆல்ரெடியே நான் சொன்னேன் இது வால்வாஸா வாங்குற நிலமை, இப்போ நான் என்ன தான் பண்ண போகிறனோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த ஹெட்மேட் சொல்கிறாங்க, என்னால் லேடி சுபிக்கியோட ஆசைக்கு எதிராக எதுவுமே பண்ண முடியாது. அதோட யாரும் அவங்கள காப்பாற்றினாங்களோ அவங்கள பற்றின தப்பான ரூமர்ஸ் பரவும்போது அவங்களுக்கு அது கொஞ்சம் வினோதமாக தானே தெரியும். அடைச்சா லேடி சுபிக்கியை ஏமாத்துறது தான் கரெக்டாக இருக்கும். யாண்ட்ரி சொன்னது தான் ரைட். எங்கள் 2 பேருக்குள்ள ஸ்டேட்டஸ் ரொம்பவே வேறுபாட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் அவங்கள்ட்ட டைரெக்டாக பேசணும்னு சொன்னால் அது ராயல் பேலஸோட ரூல்ஸை மீறின மாதிரி இருக்கும். இப்போ நான் என்ன தான் பண்ணுறது? அதுதான் சரியாக இருக்கும். லேடி சுபிக்கியோட ஸ்டேட்டஸ் ஈக்குவலாக இருக்கிறவங்க என்னை பற்றி தப்பாக சொன்னாங்கன்னு சொன்னால் யாண்ட்ரியோட பிளான் நல்லா போகும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த ஹெட்மேட் சொல்கிறாங்க, வாரியர் சியோல், நாங்கள் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம், அதனால் நீங்கள் என்ன சொன்னாலும் எங்களால் அதை செய்ய முடியும். ஆனால் இது லேடி சுபிக்கியோட ஆசைக்கு எதிராக இருக்கிறதுனால எங்களால் ஒன்றுமே பண்ண முடியலை. நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இதை. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான், உங்களோட நிலைமை எனக்கு புரியுது ஹெட்மேட். அப்போ யாண்ட்ரி சொல்கிறா, எப்பயுமே 2 பேருக்கு நடுவில் மாட்டியிருக்கவங்க தான் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அதோட என்னால் இனிமேல் கொஞ்சம் ஹெல்ப்பும் பண்ண முடியாது. ஏன்னா நான் பர்த்டே செலிப்ரேஷனுக்கான வேலையை பார்க்க வேண்டியிருக்கு. சரி, நாளைக்கு நான் ஒரு நல்ல ஐடியாவாக யோசிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, என்னது பர்த்டே செலிப்ரேஷனா? எனக்கு ஒரு பிளான் கிடச்சிருச்சு அப்படின்னு ஹீரோ சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். அத்தோட இந்த இடத்துல சீனை கட் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு இன்னொரு பேலஸை தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம நிம்மு வந்து சொல்கிறான், நான் தோல்வியை ஒத்துக்கிறேன், உங்களை பார்த்தா நீங்கள் உங்கள் ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ண மாதிரி தெரியலையே அப்படின்னு அந்த பர்சன் கேட்கவும், இல்லை இதை அப்படி சொல்லிட முடியாது அப்படின்னு சொல்லவுமே அந்த பொண்ணு முறைக்குது. இப்போ அந்த பொண்ணு முறைக்கிறத பார்த்துட்டு நம்ம நிம் சொல்கிறான், நான் என்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை நான் காட்டினாலும் உங்கள் மேலே காயம்படக்கூடாத மாதிரி தான் நான் சண்டை போட்டேன். இல்லை, எனக்கு இது புரியுது, இது உங்கள் விசுவாசத்தோட இன்னொரு பக்கம் மாதிரி அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா.
நேம் இப்போ மனசுக்குள்ளேயே யோசிக்கிறான். என்னோட வாழ்க்கை முழுவதுமே நான் ட்ரைனிங்காண்டியே தான் அர்ப்பணித்தேன். ஆனால் இந்த பொண்ணு என்னோட இவளை கம்பேர் பண்ணும்போது அழகு, ஒழுக்கம், டேலண்ட் எல்லாத்துலேயுமே என்னோட மேலே இருக்கா. உண்மையாக சொல்லணும்னா இப்போ இருக்கிற மார்ஷல் வேர்ல்டில் இவள் டாப்பில் இருக்கா. அவளோட அந்த ஸ்வாட் ஸ்டைல் முன்னாடி யாராலையுமே நிற்க முடியாது. அவளுக்கு இன்னும் மெருகேற்றுற மாதிரி அவளோட அந்த டெக்னிக்கை கம்பேர் பண்ணும்போது ஒரு பலம் வாய்ந்த ஆணால் கூட அவன் முன்னாடி நிற்க முடியாது. அந்த பொண்ணோட ஒரு ஸ்ட்ரைக்கும் நல்லா ஆழமாகவும் கூர்மையாகவும் இருக்குது. இது காரணமாக தான் நடக்கிற எல்லா எக்ஸ்சேஞ்ச்லேயுமே ஜியாங்காவிலேருந்து வர யாராலையுமே ஜெயிக்க முடியாமல் இருக்குது. நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன் ஜியாங்கோட அடுத்த மார்ஷியல் மாஸ்டரை பற்றி. அதோட அவங்க மெஜஸ்டியை என்னை பாராட்டி பேசியிருக்காங்க. அதெல்லாம் ரூமர்ஸ் கிடையாது, அதெல்லாம் உண்மைதான். உங்களை மாதிரியான வாரியர்ஸுக்கு தான் நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா கிங்டம் இந்த வேர்ல்டை ரூல் பண்ணுறதுக்கு ஏற்ற எல்லா வகையான ஹெல்ப்பும் நீங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் அப்படி சொன்னதே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நிமிஷம் சொல்கிறாங்க. பொதுவாக நான் இங்கே வரும்போதெல்லாம் என்னோட ஸ்வாட் டெக்னிக்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் கேட்டு தான் வருவேன். ஆனால் நான் இந்த வாட்டி வந்திருக்கிறதுக்கு காரணம் எனக்கு ஒரு நல்ல வாரியர் வேணும். என்னது வாரியரா அப்படின்னு நீங்க கேட்குறான். ஆமாம், வரப்போகிற பர்த்டே ஈவெண்ட்டில் ஒரு ஃபைட்டிங் ஷோ காட்டலான் இருக்கேன். அதுக்கேற்ற ஒரு ஃபைட்டிங் பார்ட்னர் தான் நான் எதிர்பார்க்குறேன். நானாக மற்ற வேலையில் ரொம்பவே பிஸியாக இருக்கிறதுனால என்னால் ஒரு வாரியரை கண்டுபிடிக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஏதாச்சும் நல்ல ஒரு வாரியர் தெரிஞ்சிருப்பாங்க. அப்படி தெரிஞ்சிருந்தா என்கிட்ட சொல்லுங்கள். உண்மையாக சொல்லணும்னா உங்கள் அளவுக்கான வாரியர் யாரும் எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒரு ரீசெண்டாக ஒரு வாரியரை பார்த்தேன். அவனோட ட்ரூ லெவல் என்னன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் அவன் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபைட் கொடுப்பான். நீங்களே ரெக்கமெண்ட் பண்ணும்போது அவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க தான் வாய்ப்பு அதிகம். அவன் ஒரு வாரியர் ட்ரெயினி. அவன் பேர் வந்து சியோல் டேப்பையாங். அதோட அவன் எல்டர் பேக்ஸானுக்கு கீழே வேலை செய்கிறான். இதை கேட்ட உடனே அந்த பொண்ணோட மூடு அப்படியே சேஞ்ச் ஆகிடுது. என்னது, ஒரு ஹவாங் சியோல் கிளானை சேர்ந்தவனா? நிம்முக்குன்னா என்ன சொல்கிறதுனே தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ நிம் வந்து முட்டி போட்டு சொல்கிறான், நோபல் காசாட்டியன். நிம் பேசி முடிக்கிறதுக்குள்ளேயுமே அந்த லேடி சொல்கிறாங்க, இல்லை பரவாயில்ல, நீங்கள் பண்ண தப்ப மன்னிக்கிற அளவுக்கு நீங்கள் ஒருத்தையான ஆள் தான். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் உங்கள் முழு வாழ்க்கையுமே மார்ஷல் ஆர்ட்டில் மட்டும்தான் இன்வால்வ் பண்ணியிருக்கீங்க. அரசியல் பற்றி நீங்கள் யோசித்தது கூட கிடையாது. ஓகே, அவனோட பேர் சியோல் டேப்பையாங்கா? ஆமாம், அது எப்படி இருக்கும்? ஹவாங் சியோல் கிளானை சேர்ந்தவனோட ரத்தம் தெரிக்கும் போது பாரிஸால் அனுப்பி வைக்கப்பட்டவங்கன்னு சொல்கிறவங்களால வெறுக்கப்படுற ஒருத்தன். அதோட அவன் என்றைக்குமே அவனை மன்னிக்கவே மாட்டான். ஃபஸ்ட்டு படிக்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியலை, யாரா அதெல்லாம் சொல்கிறான்னு. அப்புறமேட்டு பார்த்தா தான் இதெல்லாமே நம்ம ஹீரோ தான் நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன ஒரு ஆசீர்வாதம். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நோபல் கான்சார்ட்டான இன்னைக்கு என்னை சுத்தமாக பிடிக்காது. அவங்க என்னை கண்டிப்பாக வெறுக்கிறாங்க. எவ்வளோ கொடுத்து வச்சவன் நான் ஹவாங் சியோல் கிளானில் பிறந்ததுக்கு. கண்டிப்பாக லேடி சுப்புக்கியை எதிர்த்து பேசுகிறதுக்கு இன்னுக்கு மட்டும்தான் அத்தாரிட்டி இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அது மூலமாக அவள் என்னை கேவலமாக பேசும்போது எல்லாமே இங்கே மாறி போயிடும். நோபல் கான்சார்ட் இன் ஹெயோன் ஜூஜக் பேலஸ். என்னதான் மற்றவங்களால க்ரௌன் பிரின்சஸை எதிர்த்து பேச முடியாட்டாலும் ஆனால் என்னால் அது முடியும். எனக்கு அது நல்லாவே தெரியும். இப்போ நான் அதுக்கு ஒரு நல்ல காரணத்தை உருவாக்கினா மட்டும் போதும். இதுதான் பிளான். பிரின்ஸ் ஹிவான் பர்த்டே அப்போ டீமன்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணும். அந்த அட்டாக்ல எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. மக்கள்லாம் தலைதெறிச்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டீமன் அட்டாக் போது தான் சிலோன் போய் முன்னாடி நின்று அந்த பிரின்ஸை காப்பாற்றுவா. இதனால தான் அவங்களுக்குள்ள அந்த ஒரு காதல் மலரும். நோபல் கான்சார்ட் இன்னால் கூட நிறைய டீமன்ஸை சமாளிக்க முடியாது. அந்நேரத்தில் நான் முன்னாடி ரொம்பவே பலகீனமான ஒரு குப்பையை விட கேவலம் மாதிரி நடந்துக்கிட்டேன்னா போதும், எல்லாமே பிளான் பண்ணபடி நடந்துடும். இதுதான் பிளான். இதை எப்படியாச்சும் செஞ்சே ஆகணும். பிளான் படி எல்லாமே நல்லா நடக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பின்னாடி கதவை திறந்துக்கிட்டு வந்து யான்றி கத்துறா, டேப்பையாங் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு ஹீரோ திரும்பி பார்க்கும்போது லேடி சுபிக்கி வந்திருக்காங்க. அதுவும் பேக் ஸ்டாண்ட் பிளேயர்ஸுக்கு என்னடா இங்கே நடக்குது அப்படின்னு ஹீரோ பார்க்குறான். இந்த இடத்துல இந்த சாப்டர் முடியுதுக்கா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒரு லைக்கும் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி மக்களே.